ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மே 1 நிறைய அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மே 1 பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தும் சரி நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அன்றாட டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எல்லாருமே கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதிலே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வீட்டுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி வணிக பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா ₹15.50 குறைச்சிருக்காங்க. ஓகேவா, அது 19 கிலோ இருக்கும். அது ₹15.50 குறைச்சிருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்னையில் ₹1906 கேஸ் சிலிண்டர் இந்த மே மந்த் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 14.2 கிலோ எடை கொண்ட அந்த ஒரு கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. பழைய ரேட்டுக்கே தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மந்த்தும் அதே ரேட்டு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏடிஎம் கட்டணம். இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிலலாம் நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 டைம் ஒரு மாதத்தில் 3 டைம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி வேறு எங்கன்னா நம்ம ரூரல் ஏரியா கிராமத்தில் பண்ணோன்னா 5 டைம் வரல ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே சொல்கிறேன். எல்லாமே ஆல்ரெடி ₹21 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கட்டணத்துக்குமே. இப்போ ₹23 கட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் பெரும்பாலும் யூபிஐ மூலமாக பே பண்ண பாருங்கள். எதுக்காக இருந்தாலும் சொல்கிறேன். அடிக்கடி காசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா? அதில் புது ரூல்ஸு மே 1லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்லேயோ இல்லை ஏசி வகுப்புலேயோ இதுக்கு முன்னாடி போயின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் ஸ்லீப்பர்லேயும் இல்லை ஏசி கிளாஸ்லேயும் போக முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னென்னா, இப்போ ₹100 ₹200 நோட்டெலாம் கிடைக்கிறது இல்லையா? இனிமேல் ஏடிஎம்மில் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ செக்கெல்லாம் பேங்க்கில் கொடுப்போம் இல்லையா? அப்போது ஒரு சில செக்ஸ் பவுன்ஸ் ஆகும். ஓகேவா, அது அந்த மாதிரி ₹10,000 மேலே இருக்கிற செக் எல்லாமே ஏதாச்சும் பவுன்ஸ் ஆனால் ₹500லேருந்து ₹1,500 வரை உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக உங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோருமே கம்மியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இது அடிக்கடி நடந்தால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வார்னிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ₹20,000 வரலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன கடன்லாம் வாங்குவோம் இல்லையா? பர்சனல் லோனு அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதார் ஓடிபி மூலமா சீக்கிரமா தனிநபர் கடன்லாம் வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுபிஐ பேமெண்ட் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதில் ₹5,000 மேலே அனுப்பணும் அப்படின்னா, அதில் 0.5% சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இனிமேல் பார்த்து அனுப்புங்க. அமௌண்ட் கம்மி கம்மியாக கூட அனுப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா அனுப்புறதா இருந்தால் கூட கியூஆர் கோடு கேட்டு வாங்கி அது மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட அனுப்ப பாருங்க. அதே மாதிரி இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா, யாருக்கு லீவ் வருதோ இல்லையா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லீவ் வருது. மொத்தம் 12 நாட்கள் லீவ் வருது. அதே மாதிரி நிறைய பண்டிகைகளும் வர்றதுனால 12 நாள் லீவ் வருது. அதனால் யாராச்சும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் டெய்லி பண்ணுறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, பேங்க் போகிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, இதை பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா 12 நாள் லீவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேங்க்கோட டைமுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது காலைல 9:30 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரலும் செயல்படும். இதில் பார்த்தீங்கன்னா, லஞ்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா, மதியம் 1:30 மணிலேருந்து 2 மணி வரலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா, ஆஃப் டே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
கோடைக்காலம் வந்தாலே பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு காலேஜ் மட்டும் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் வந்து லீவ் விடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரலும் கோடை விடுமுறை வந்து குடுத்துருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவசர கால வழக்குகள் மட்டும் தான் வந்து விசாரணை செய்யப்படும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, ரெப்போ விகிதத்த 25 பிபியா வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 6% வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது மூலமா வந்து நெறைய வந்து வட்டி விகித மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது. அதனால இந்த கடன்கள் வாங்குறோம் இல்லையா? வீட்டு கடனு, தனிநபர் கடனு, அ இதெல்லாம் ரெப்போவுடன் பார்த்தீங்கன்னா இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? இணைக்கப்பட்ட கடன்கள் வந்து குறைக்கப்பட்டு இருக்குன அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமுல் பால் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டருக்கு ரூ. 2 வந்து ஏத்தியிருக்காங்க. அதுவுமே வந்து இன்னிலிருந்து நடைமுறைக்கு வருது. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா யுபிஐ, பேங்க்கு, பாலு அது எல்லாமே வந்து நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்றது. ஓகேவா? அதனால எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரியணும். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும்